இன்றைக்கு உன்னுடைய சத்தம் கேட்கப்படாமல் இருக்கலாம். இத்தனை நாள் செபிச்ச எனக்கு பதில் வரல, இத்தனை நாள் ஜெர்மனி பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, இத்தனை நாள் கூப்பிடல. இல்லை, வித் பிரசன்ஸ் இந்த நிமிஷத்தில் ரைட் நவ் இப்போ கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். உன் சத்தத்தை கேட்டு உதவி செய்ய விரும்புகிறார். உன்னை விடுவிக்க விரும்புகிறார். உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். உன்னை கட்டுகளிலிருந்து விடுதலாக்க விரும்புகிறார். பிரச்சனைகளிலிருந்து மாற்றமைக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அதிர்ஷ்டம் செய்ய விரும்புகிறார். அந்த தேவத்தை நீ நம்புறையா? ஒப்புக்கொடு. கண்களை மூடி அவர் பெரிய காரியம் செய்யும்படி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீடித்த நாட்களாய் ஆண்டவரை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கிறவர் என்று சொன்னபடினாலே ரட்சிக்க முடியாதபடி உம்முடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லை என்று சொல்லி ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாது ஏற்றாதுமான பெரிய காரியங்களை செய்வன் வாக்கு பண்ண வாக்குத்தத்தம் பண்ணதிலே அவர் உண்மையில் வர வாக்கு மாறாதவராகவே இருக்கிறீர். தகப்பனே, இதோ உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுடைய சுய பலத்தினால, சுய அறிவினால, சுய நாணத்தினால, எங்களுடைய பணத்தினால, திறமையினால, பெரிய எங்களுடைய ஆண்டவரே பொலிட்டிக்கல் சப்போர்ட்டினால, ஆண்டவரே நல்ல நண்பர்கள், ஆண்டவரே அப்பா நல்ல வசதியான பிள்ளைகளுடைய ஐக்கியங்களுக்குனால நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிருந்து நாங்கள் தோற்று போய் நிலையில் வந்திருக்கிறோய்யா. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம், ஒருத்தரும் எங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லை, எங்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை. எல்லாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சது போல ஆண்டவரே எங்களை எல்லா செவி அடைத்து கொண்டார்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் இப்போ உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே உன்னோடு உன்னை தப்பு வித்து கனப்படுத்துவேன்னு சொன்னீங்களே. பிதாவே, உங்களோட குமாரன் இயேசுவின் நாமத்தினால உங்களோட சன்னதிக்கு வந்திருக்கோம்ப்பா. எங்களை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. இயேசுராஜா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ நாங்கள் கடன் பிரச்சனை சிக்கியிருக்கோம், எங்களை கடந்து விடுதலை ஆக்குங்க. இனிமேல் நாங்கள் கடன் வாங்க மாட்டேன். ஒரு ஆண்டவரே உம்மிடத்துல முடிவாக நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே இனிமேல் உம்மை நம்பி வாழ விரும்புகிறோம். மனுஷனையோ பணத்தையோ நம்பி வாழாதபடி உம்மை நம்பி வாழ்கிறோம். இந்த கடன் பிரச்சனை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. பாவத்தில் ஆண்டவரே நான் மாட்டிக்கிட்டேன், இந்த பாவத்தில் என்ன வெளியே வரவே முடியல, இந்த பாவம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. இந்த பாவத்தில் மீட்டெடுக்க உம்மால கூடும் ஆண்டவரே. இந்த பாவத்தில் என்னை விடுதலையாக்க உம்மால் கூடும் என்று ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே என்னை விடுவியும், இந்த பாவங்களிலிருந்து விடுதலையும், இந்த கட்டுகளிலிருந்து விடுவியும், இந்த தனிமைகளிலிருந்து ஆண்டவரே சிறைப்பிடிப்பிலிருந்து என்னை மாற்றும் ஆண்டவரே. என் சிறையிருப்பை மாற்றும் ஆண்டவரே. தகப்பனே, ஆகாரின் பாலவனத்தில் கூப்பிட்டது போல, கதறியது போல, பிள்ளை கதறியது போல நாங்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் மனம் இறங்கும். எங்களுக்கு ரோமகிற வியாதிகள் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி, பாவம் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி, ஆண்டவரே கடன் பிரச்சனைகள், உலகத்தின் மாயைகள் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி, யுக்கத்தின் துன்பங்கள் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி, ஆண்டவரே தரித்திரம் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி, மலட்டு தன்மைகள் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி, எங்களை எல்லா ஆசீர்வாதம் திறக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எஜமானரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நீர் சமயமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும். இதோ உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீர் பதில் செய்கிறவர் என்றும் எங்களை தப்புவித்து கனப்படுத்தும் என்று 91 சங்கீதம் 15-16 வாக்கு பண்ணியிருக்கிறீர். அது மட்டுமா கர்த்தாவே? ஆண்டவரே, ஆகார் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது பிள்ளையின் சத்தத்தை கேட்டீர். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலை கேட்டவர். எங்கள் அங்கலாய்ப்பும் கேட்டறலும். எங்கள் எதிர்காலம் இருண்டு போயிருக்கு. படிக்கிற பிள்ளைகளோட வாழ்விலே அடுத்த நிலை தெரியாதபடி முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். திருமண வயதில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று பிள்ளைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வியாதிகளோடு இருக்கிறவர்கள் விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. பிள்ளைகளால் துரத்துவிடப்பட்டு, பிள்ளைகளால் வெறுக்கப்பட்டு, ஐயோ எனக்கு உதவி சரி யாரும் இல்லை கண்ணீரோடு வடித்துக் கொண்டிருக்கிறார்களே. அவரெல்லாம் கூக்களுமை நோக்கி கதறி கொண்டிருக்கிறாங்கப்பா. நீங்க பாக்குறீங்க, உம்முடைய நாமத்தில் அவர்களை விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாறுவதாக.
திருமணமாகாத பிள்ளைகள் வாழ்க்கைக்கு தடைகள் இயேசுவின் நாமத்தை விலகி திருமண ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை சிக்கிற பிள்ளைகள் கடந்து விடுதலைக்கு கொடுக்கிற ஜனங்களை மாறுபடி ஆசீர்வாதங்களை திறக்கிற ஆண்டவரே. ஜெபிக்க முடியாதபடி பாவத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலைக்கு பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஜப வாழ்க்கைக்கு விரோதமாய், பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய், வேதவாசிக்கு விரோதமாய், சபைக்கு வர முடியாதபடி, தேவனோடு ஐக்கியப்படாதபடி, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதபடி, குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே இப்படி விடுதலாக்கும்படி கூக்குரலிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கூக்குரலிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகுவதாக. நம்முடைய பிள்ளைகள் மேல் விடுதலை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். இப்படி ரைட் நவ் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை பேசுகிறேன், அதிசயங்களை பேசுகிறேன். எல்லா ஆசீர்வாத நீர்கள் திறக்கப்படுவதாக. எல்லா ஆசீர்வாதம் திறக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும் என்ற கட்டளை எடுக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்புகள் நன்மை கிருபையும் தயவும் உண்டாவதாக. நம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் தங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீர் அப்படி செய்ய நன்றி எடுத்து துதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறவர், கூக்குரலை கேட்கிறவர், அங்கலாய்ப்பை கேட்கிறவர். இப்பொழுதும் எங்கள் ஜெபத்தையும் கூக்குரலை கேட்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது வந்து நாட்களிலே இந்த பிள்ளைகள் யாவரும் மேலும் சத்தத்தை கேட்கிற யாவரும் மேலும் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் எழிலாத பேரின்ப வாழ்வு நித்திய ஜீவனை கொடுத்து மகா பரிசுத்த அபிஷேகத்தை பிள்ளைகளுக்கு தந்து பரலோக வாழ்வுக்கு தகுதியாக்க வேண்டும் சொல்லி எங்களுக்காக வந்து மரித்து இன்றும் ஜீவித்து எங்கள் குரலுக்கு பதில் தருகிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.